Welcome to EMR Physics. I am Raju. 11th Standard Physics Unit 2. Kinematics la book back problems la problem number 14. Problem enna calculate the area of the triangle for which two of its sides are given by the vectors a vector is equal to 5 I cap minus 3 j cap, b vector is equal to 4 I cap plus 6 j cap. அதாவது a vector கொடுத்திருக்காங்க, b vector கொடுத்திருக்காங்க. இந்த a vector b vectorங்கிறது என்னன்னா இது வந்து ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிளினுடைய ரெண்டு சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளினுடைய ரெண்டு சைடை வந்து வெக்டர் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையாங்கிளினுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5 I cap minus 3 j cap. B vector is equal to 4 I cap plus 6 j cap. இந்த ரெண்டு வெக்டரும் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு கொடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது? த ஃபார்முலா டு பி யூஸ்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் if the two sides of the triangle are represented by the vectors, then 1 by 2 modulus a vector cross b vector. So this is a formula to find the area of the triangle if the two sides of the triangles are given by a vector and b vector. Now let us find the value of a vector cross b vector, and after that what we have to do is அந்த a vector cross b vectorக்கு magnitude கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணணும். So let us find the first step is to find a vector cross b vector. a vector cross b vector எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா I cap j cap k capனு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் a vectorனுடைய அந்த I capனுடைய மேக்னிடியூட் j capனுடைய மேக்னிடியூட் இதெல்லாம் எழுதணும். ஸோ I capனுடைய மேக்னிடியூட் 5, j capனுடைய மேக்னிடியூட் 3. k cap வெக்டர் இல்லை, அதனால் 0ன்னு போட்டுக்கலாம். b வெக்டரில் I capனுடைய மேக்னிடியூட் வந்து 4, j capனுடைய மேக்னிடியூட் வந்து 6, k capங்கிறது இல்லைங்கிறதுனால அதனுடைய மேக்னிடியூட் 0. இதை அந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணால் நமக்கு a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிடச்சிரும். ஸோ ஹவு டு எவாலுவேட் த டிட்டர்மினண்ட்? ஃபஸ்ட்டு I cap த டிட்டர்மினண்ட் எவாலுவேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். I cap இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் ஜேன்னு போட்டுக்குவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் கே கேப். ஸோ இதனுடைய காலமும் கே கேப் வர்ற ரோவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இங்கே இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 5 × 6 30 மைனஸ் போட்டுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணோம் -12. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து +12 அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 42 கே கேப். ஸோ ஐ கேப்னுடைய மேக்னிடியூட் எதுவும் இல்லை, ஜே கேப்புக்கும் மேக்னிடியூட் இல்லை, கே கேப் மட்டும் மேக்னிடியூட் வருது. இதுதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு நம்ம மேக்னிடியூட் எடுக்கணும். So what is the magnitude of a vector cross b vector? ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய i காம்பனண்ட், j காம்பனண்ட், k காம்பனண்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இங்கே i காம்பனண்ட்டுக்கு மேக்னிடியூடு எதுவும் இல்லை, ஜேக்கும் மேக்னிடியூட் எதுவும் கிடையாது, k மட்டும்தான் இருக்குது. அதனால் கேயினுடைய மேக்னிடியூட் வந்து 42. அந்த 42வை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 42வை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 42 தான் வரும். ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். நவ் அகெயின் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 modulus of a vector cross b vector, which is equal to 1 by 2. நம்ம a vector cross b vectorக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம், which is nothing but 42.
So 42 divided by 2 which is equal to 21. So ஏரியாங்கிறதுனால 21 square units. So 21 square units which is the answer for the given problem.